ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ ஸ்லைம் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இது அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோ ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம். ஹோம்மேட் ஸ்லைம். ஓகேங்களா? அதுக்கோசரம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ளூ கம்மியாக, அதாவது 2 பாட்டில் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டை நாம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சின்ன பவுல் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நமக்கு ஏரியல் 10 ருபீஸில் நான் ஏரியல் பவுடர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வீட்டில் எந்த வாஷிங் பவுடர் இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏரியல் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏரியல் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஏரியல் பவுட்ரு நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே தான் ஆட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் ஸ்லைம் அவ்வளோ சீக்கிரமாகவும் வரும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன். அது தனியாக எடுத்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் இந்த பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குன்னா ஸ்லைம் செய்யறதுக்கு இல்லை. இதுவும் இப்போ யூஸ் பண்ணி ஸ்லைம் செய்ய மாட்டோம். அதாவது இந்த ஆக்டிவேட்டரில் ஸ்லைம் வரலினா நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணி இந்த ஸ்லைம் செஞ்சுக்கலாம். இது என்ன பவுடர்னா போரோப்ளஸில் ஐஸ் பவுடர். இதை யூஸ் பண்ணவோட ஸ்லைம் சூப்பராக வரும். ஓகே, நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஸ்லைம் வரலினா அந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு க்ளூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட் ப்ளூ கலர் க்ளூ எடுத்திருக்கேன். இது 5 ருபீஸ் தான். நான் கம்மியான அளவுக்கு தான் க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட கம்மியாக வேணும்னா ஸ்லைம் ஒரு பாட்டில் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை அதிகமாக வேணுமோ ஒரு 4 பாட்டில் அட்லீஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 1 ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த 2 க்ளூவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு க்ரீன் கலரில் கிடச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எனக்கு க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளூலேயே கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஊற்றுறேன்னு. ப்ளீஸ் 1 ஸ்பூன் தான் ஊற்றுவேன். ஓகே, அதிலே நல்லா வாட்டர் இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண விட்டு நம்ம ஆக்டிவேட்டர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஒன்றா ஆட் பண்ணுங்க. அப்படியே ஸ்லைம் கெட்டியாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு அது வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்லைம் அவ்வளோ நல்லா வரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ட்ரைனுங்கிறதால எனக்கு இது சரியாக தெரியல, இது வருமா வரலையான்னு. அதுக்கு தான் அந்த பவுட்ரு நான் எடுத்து வச்சுருக்கேன், போரோப்ளஸ் பவுடர். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போயும் திக்னஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் ஆக்டிவேட்டரே கொஞ்சம் கூட ஊற்றலை. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ண இல்லையா, அதோடு தான் இருக்குது. நான் வந்து ஆக்டிவேட்டரையே இது பண்ணல. மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. நல்லா நானும் வேகமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே கொஞ்சம் திக்காக வருது. ஓகே இன்னும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட நல்லா திக்னஸ் வந்து வருது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா திக்னஸ் வந்து வருது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வருது. ஓகே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பிறகு கொஞ்சம் வந்து ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லைம் பதத்துக்கு வர்றது. இல்லை இன்னும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 6 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.